சட்டம் ஒன்னா பாருங்க. ஏன்னா தொடர்ந்து ஏதோ திமுக அரசு மட்டும்தான் எதிர்த்ததுன்னு அதை புரிஞ்சுக்க வேண்டாம். பழைய தீர்ப்புகளும் இருக்கு. அவங்க முடியாது, எந்த இடத்துல ஏத்துனீங்களோ அந்த இடத்துல ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல மீண்டும் மீண்டும் ஒரு பதட்டத்தை இந்துத்துவ அமைப்பினர் பாஜக ஏற்படுத்துறாங்க. இங்க தமிழக களத்தை ஒரு இந்துத்துவ களமா மாத்துறதுக்கான முயற்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். தீபத்தூணிலே தீபம் ஏற்றாமல் வேறெங்கே ஏற்றுவது? எதை ஏற்றுக்கொண்டார்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு? 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள், ஆர்டிகல் 370 புதிய குற்றவியல் சட்டங்கள் இருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் ஆஹா அருமை பிரமாதம் என்பார்கள். இவர்கள் குடும்பத்திற்கு இவருடைய கட்சியினுடைய சுயநல கொள்கைக்கு ஆபத்து வந்தால் ஐயோ நீதிபதியை மாற்று என்பார்கள். ஒரு நீதிபதி நேரடியாக சென்று அங்க பார்வையிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார். நேற்று 35 லட்சம் பேர் திருவண்ணாமலை தீபத்தில் முடித்துவிட்டு கிரிவலம் வந்திருக்கிறார்கள். தமிழனுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும். 6 படை வீடுகளில் ஒன்று திருப்புகளால் முதலில் பாடப்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல ஏற்கனவே அதற்கு பேர் வேற மாத்தி வச்சாங்க, சிக்கந்தரமலை என்று. அங்க போற அசையம் வேற சாப்பிட்டாங்க. அதை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. யார் மத அரசியல் பண்றான்னு பாருங்க. ஒரு கிளாரிட்டி, யாரு பேர் வச்ச சிக்கந்தர் மலைன்னு யார் சொன்னது? எந்த அரசு ஆவணத்தில் அப்படி மாத்தினாங்க? அப்படித்தானே அழைக்கப்பட்டது. யார் சார்? அப்படித்தானே அழைக்கப்பட்டது. அப்படித்தானே அழைக்க பார்த்தார்கள் அவர்கள். சார் 3 பாத்தியம் இருக்கு சார். அதுல ஜி கே நாகராஜ் இதுல ரொம்ப முக்கியமான விவகாரம்ன்றதுனால நான் உங்கள்கிட்ட விளக்கம் பெற விரும்புறேன். தீபம் ஏற்றப்படுகிறது. வழக்கமா 100 ஆண்டு காலமாக ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை யாரும் தடுக்கவே இல்லை. புதிதாக நீங்க ஒரு இடத்த சொல்றீங்கல்ல, அங்குதான் மத அரசியல் இருக்கு, அங்குதான் இந்துத்துவ அரசியல் இருக்குன்னு சொல்றாங்களே. 100 ஆண்டு காலத்துக்கு முன்பாக தீபம் அங்கே ஏற்றப்பட்டு வந்தது. இடையில போர்க்காலங்கள்ல அந்த வெளிச்சம் படப்படக்கூடாது, அந்த பகுதி அடையாளப்படுத்தப்படக்கூடாதுங்கிற பல காரணங்களால அது தடுக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு மக்கள் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பக்தர்கள் விரும்புகின்றார்கள். ஒரு பக்தர் கோர்ட்ட போய் நாடுறாரு. கேள்வி கேட்கறாங்க. நாடு உடனே சரி எல்லாம் ஒன்றுதான் சார். நீங்க தமிழர்கள் வேற இந்துக்கள் வேற. அதுக்கு ரொம்ப காமெடியா இருந்தது அவர் பேசினது. அமைச்சர் பேசினதை கேட்டேன். தமிழர்கள் பண்டிகை வேற, இந்துக்கள் பண்டிகை வேற. இதெல்லாம் என்ன விதமான ஒரு காமெடி, என்ன விதமான ஒரு பிரிவினை? தங்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இந்தியத்துடைய பண்பாடு கலாச்சாரம், அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அதை காப்பாற்றுகின்ற பணியை செய்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கொள்கை எங்களுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கை. இந்த இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கின்ற கட்சி எங்களுடைய கட்சி. அதுக்கு நாங்க போய் எங்க உரிமையை மீட்டெடுக்கிறோம். இல்ல இதை கேட்கிறோம். நீதிபதி போய் நேர்ல பார்வையிடுறாரு. அந்த இடத்துல நம்ம பார்வையிட்டு கொடுக்கிற உத்தரவு இல்ல. நான் புரிஞ்சுது. ஏன்னா தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்வையாளர்கள். ஒரே ஒரு கேள்விதான், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலுமே அரசு இதுதான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சட்டம் ஒழுங்க சொல்லி எங்க ஏத்திட்டு இருந்தாங்களோ பாரம்பரியமா அங்கதான் அப்படின்னு 100 ஆண்டு காலமாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப திடீர்னு நாங்க இங்க ஏத்துறோம்னு சொல்வதன் காரணம் என்ன? ஏன் திடீர் என்று அந்த கேள்வி கேட்கிறாங்களே சார். ஒரு நீதிபதி நேரடியா போய் பார்த்து ஒரு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்போ அல்லது ஒரு இஸ்லாமியரோ இல்ல அந்த பகுதியில் இருக்கிற தர்காவோ அவங்க சேர்ந்தவங்களோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? வேண்டாம் என்று சொன்னார்களா? அவர்களே விரும்புகின்றார்கள். நல்ல விஷயம் நடக்குது, ரொம்ப மகிழ்ச்சி, ஒற்றுமையோடு செயல்படுவோம்னு அவங்க விரும்புறாங்க. திமுக ஏன் தடுக்கிறது? வாக்கு வங்கி அரசியலா? தாஜா அரசியலா? இல்ல சார், என்ன கொடுமைங்க இது? திரு அமைச்சர் சொன்னது நீங்க சொல்றது ஜி கே நாகராஜ். இதுல சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசு எப்படி செயல்படும், இவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு இல்ல, சட்டம் தான் அந்த அரசை வழி நடத்துது. 2 பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. அது எப்ப சொல்லப்பட்டதுன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் சொல்லப்பட்டது. அது செட்டிசைட் பண்ணப்படல, நீங்க மேல்முறையீடு பண்ணல, அதுதானே செல்லும், நாங்க அதுபடி தானே நடப்போம்னு சொல்றாங்களே. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு கூட நாங்க மேல்முறையீடு போறோம்னு சொல்றப்ப ஏன் இந்த அவசரம் இந்துத்துவ அமைப்பினருக்குன்னு ஒரு கேள்வியும் கேட்கறாங்க.
சார் நீங்க நான் 35 லட்சம் பேர் கிரிவலம் போயிருக்காங்க. நீ உண்மையிலேயே திரும்ப திரும்ப அவர் சொன்னார், அமைச்சர் தமிழர்கள் வேறு இந்துத்துவ வேறுன்னு சொன்னாரு. உண்மையிலேயே நீங்கள் தமிழர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பதாக இருந்தால் நீங்க அங்க தீபம் ஏற்ற அனுமதித்திருக்க வேண்டும். நீங்க அரசியல் செய்கின்ற காரணத்தால, நீங்க சிலரை தாஜா செய்கிற காரணத்தால திட்டமிட்டே நீங்க காவல்துறைய மறுச்சீங்க. அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போனாங்க. காவல்துறை மூலம் மறுச்சீங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வேற ஆர்டர் கொடுத்தது. சிஎஸ்எஃப்ஐ மூலமா மறுபடியும் போறாங்க. மீண்டும் தடுக்கிறீங்க, 144 போடுறீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? யாரையோ திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க. உங்களுக்கு வாக்கு வாங்கி அரசியல் தேவைப்படுகிறது. அதற்காக நீங்க செய்கின்ற வேலை. யார் எதிர்ப்பு தெரிவிச்சா? நான் கேக்குறேன், ஒரு இஸ்லாமியர் எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இதான் இருக்கக்கூடிய பக்தருக்கு அங்க பாஜக தலைவருக்கு என்னங்க வேலை? பாஜக தலைவருக்கு என்ன வேலை? பாஜக தலைவருக்கு என்ன வேலைங்க? அவர் பக்தி பரவசத்துல போய் தீபம் ஏத்தணும்ன்றாங்க. அரசியல் நீங்க எதுக்கு அடிப்படையா கொண்டது? தமிழக மக்களின் உரிமையை, இந்துத்துவ உரிமையை மீட்டெடுக்கின்ற கட்சியின் கொள்கை பாஜக. உங்களுக்கு நாங்க போலி மதவாதம் பேசல. நாங்க போலி மதவாதம் பேசல. ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கல. அதிமுக காரங்க யாரா போனாங்களா? ஜி.கே. நாகராஜ் இதுல ஒரே ஒரு பாயிண்ட்க்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்ப 2014 வழக்கு என் 2014 அப்ப திமுக அரசு இல்ல. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்கு. எல்லாருமே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுங்க அந்த தொனியில தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தாஜா இருக்கு? இப்ப அதிமுக தாஜா பண்ண சிறுபான்மை வாக்கு வங்கியை தாஜா பண்றதுக்காக அப்படி நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு சொல்லுவீங்களா என்ன? அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை உண்டு. அவங்க கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க, எல்லா கோயிலுக்கும் போனவங்க தான். ஆனா சட்ட ஒழுங்கு காரணத்தை காமிச்சு தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. சார் அப்படி ஒரு காரணம் இருந்திருந்தா நேற்று இத பத்திரிகை மூலமா நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கலாம், அல்லது இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதை முன்னிலைப்படுத்தி இந்த காரணத்தை காமிச்சிருக்கலாம். இன்னைக்கு இப்பொழுது இந்த தீர்ப்பு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தீர்ப்பு, கோடிக்கணக்கான மக்கள் வணங்குகின்ற இந்த தீர்ப்பு, கும்பிடுற அந்த சமயத்துல திடீர்னு போய் அந்த காப்பியே இல்ல, காப்பி நான் தேடி பார்த்தேன். அவர் சொன்னார், அமைச்சர் சொன்னாரு 2014 தீர்ப்பு அந்த காப்பி கிடைக்கல, தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உள்நோக்கம் இருக்கிறதாக தெரிகிறது. இதை நடக்க அனுமதி கூடாது, புரலாங் பண்ணணும், யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் அவருடைய பேச்சு ஒழிய நீங்க காமெடி தமிழர் வேறு இந்துக்கள் வேறுன்னு சொல்றப்பவே தெரியுது. இல்ல நீங்க யாரையோ திருப்திப்படுத்த அப்படின்னா நீங்க யார சொல்ல வரீங்க? இல்லைங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு 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 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாதுங்கிறாங்க. தீபம் ஏற்றப்பட்டு அங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் நம்முடைய அரசியல் பிரிவினைவாதம் வீண் போய் விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து யாரு? ஏன்னா அங்க எதிர்ப்பே இல்லை. அங்க இஸ்லாமியர்கள் எந்த இஸ்லாமியரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஐ ரிப்பீட்டிங், இல்ல நான் ரிப்பீட் பண்றேன், எந்த இஸ்லாமியரும் அங்க கொடி பிடிக்கல, பிரச்சனை பண்ணல, கோஷம் போடல, தடுக்கல. திமுக ஏன் தடுக்கிறதுன்னு கேக்குறேன் நான். காவல்துறை வைத்து ஏன் தடுக்கிறதுன்னு கேக்குறேன். ஏன் அமைச்சர் சப்பு கட்டு கட்டுறாரு? 2014 காப்பி கூட கிடைக்கல சொல்றாரு, காப்பி கிடைக்கலங்கிறாரு. நீங்க தேடி பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன் புரலாங் பண்றீங்க? இப்ப நாளை எல்லாத்துக்கும் பகிரப்பட்டது. அவர் பேசுனது நான் சொல்றேன், அவர் பேசுனது அவர் பேசியது இல்ல. நீங்க சொல்ற முக்கியமான இடம்ன்றது சிறுபான்மை வாக்கு வங்கியை குறிவைத்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் தடுக்கிறாங்க அப்படின்றதான் நீங்க சொல்லியிருக்கீங்க.